பெரிய பெரிய சங்கிலி எல்லாம் போட்டுருக்கணும். ஒரு சங்கிலி போட்டுருக்குறோம். இதுக்கண்டு சேர்த்து வச்சிருக்கிறோம். யாழ்ப்பாணம் காணாவத்தை நரசிங்க பைரவர் ஆலயம் பிள்ளைய பாக்குறேன். முதலாவதாக வெட்டப்பட போகின்ற ஆடு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு வேள்வி நிகழ்வு. பிள்ளைய கூட இப்படி நாங்கள் வளர்க்க மாட்டோம். ஒரு சில ஆடுகள் இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. பாரம்பரியத்தை நாங்கள் இந்த கிளம்பிட மாட்டோம். சரியான கவலையா போச்சு எங்களுக்கு. எவ்வளவு தூரத்துக்கு சங்கிலி எல்லாம் வந்து போட்டுருக்கீங்க. இது சாதாரணமாக ஒரு 15 லட்சம் மிச்சமாக பண்ணும். 11 மணி அளவில் நாங்கள் ஆலய வளாகத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்க சன நெரிசல் ஆர்வமாகிட்டுது. கொஞ்சம் பாருங்க ஆட்டுக்கின்ற வடி எப்படி இருக்கு. வாகனங்கள் எல்லாம் பாருங்க வந்து கொண்டிருக்கணும். இந்த வீதி முழுவதும் உலக மக்கள் வந்து கொண்டிருக்கோம். நாங்கள் கண்டியில இருந்து எடுத்துட்டு வந்தேன். இப்போ உயிரோட 8 லட்சம். 8 லட்சம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம். இன்றைய தினம் நள்ளிரவு 11 மணி ஆகுது. நாங்கள் ஒரு பைரவர் ஆலயத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். மிக மிக பிரம்மாண்டமான ஒரு வேள்வி நிகழ்வு, ஒரு பாரம்பரியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வருடம் இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக வந்து இடம்பெறும். இந்த ஆலயத்தில் ஒரே நேரத்தில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆடுகள் ஒரே நேரத்தில் பலியிடுகின்ற அந்த நிகழ்வு வந்து நடைபெற போகின்றது. அதற்கு முதல் நாள் வந்து இந்த பிரதேசத்தில் வசிக்கின்ற மக்கள் ஆடுகளை வந்து வளர்ப்பினம். சாதாரணமான ஆடுகளில் மிக பிரம்மாண்டமான வித்தியாசமான ஆடுகள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இந்த இடத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்து வருகை தரும். அந்த ஆடுகளை காட்சிப்படுத்துகின்ற நிகழ்வு, இந்த காட்சிப்படுத்துகின்ற நிகழ்வு வந்து சாதாரணமாக இல்லாமல் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமாக இந்த காட்சிப்படுத்துகிற நிகழ்வுகளை வந்து செய்யணும். ஒரு சில ஆடுகள் எல்லாம் 17 பவுன் தங்க பவுன் நகைகளோட எல்லாம் காட்சி அளித்து கொண்டிருக்குது. அதோட மேளதாளங்களோட ஆடுகளை கொண்டு வர அப்படியான செயற்பாடுகள்லாம் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த நிகழ்வில் பார்க்குறதுக்கு இந்த ஆலயம் முழுவதும் வந்து இன்றைய நாளில் நிறைய மக்கள் வந்து ஒன்று கூட்டிக்கணும். இந்த ஆலயத்துக்கு வருகின்ற வீதிகள் எல்லாமே நாங்கள் வரையில்லாத அளவுக்கு வந்து நாங்களே அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் வருடாந்த நடைபெறுகின்ற இந்த வேள்வி நிகழ்வை காண்றதுக்காகத்தான் இந்த மக்கள் எல்லாருமே வந்து வருகின்றோம். நாங்கள் இன்றைய தினம் இந்த ஆடுகளை காட்சிப்படுத்துகின்ற அந்த நிகழ்வுகள் எப்படி நடக்குது, அந்த ஆடுகளை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பினும், என்ன மாதிரியான ஆடுகள் இருக்குது, அதோட ஒரு ஆடுகள் 8 லட்சம் 10 லட்சம் அப்படி வரைக்கும் கூட விலைகள் வந்து போகக்கூடிய ஆடுகள் எல்லாம் நிற்குது. நாங்கள் உங்களுக்கு கொண்டே கூட்டிக்கொண்டு போய் காட்ட போகிறோம். தொடர்ச்சியாக வந்து காணியோட இணைஞ்சிருங்க. எங்களுடைய சேனலுக்கு யாராக புதுசாக வந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணி வந்து பாருங்க. இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக ஆலயத்துக்கு வருகின்ற முன் வாசலில் இருந்து நாங்கள் இப்போ காணி வந்து தொடருவோம். அதோட வருகின்ற இடத்துல இருக்கிற ஆடுகளையும் உங்களுக்கு காட்டி கடைசியாக இந்த ஆலயத்துக்கு வந்து நான் காணி வந்து முடிப்போம். இப்படியே வாங்க காளைகளை வந்து போகலாம். இப்போ நிற்கிற இடம் கவனாவத்தை நரசிங்க பைரவர் ஆலயத்துக்கு போன்ற அந்த வீதி. இந்த வீதி முழுவதுமே இன்றைய நாளில் மக்கள் கூட்டம் வந்து அலைமோதி கொண்டிருக்கோம். இந்த வருடாந்த வேள்வி நிகழ்வில் வந்து பார்க்குறதுக்கு இப்படி நாங்கள் இந்த என்ட்ரன்ஸால் போயிட்டு நிறைய ஆடுகள் எல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய ஆடுகள், வித்தியாசமான ஆடுகள் எல்லாம் இந்த இடத்துல 500,000க்கு மேற்பட்ட ஆடுகள் வீடுகள் எல்லாம் வந்து கட்டியிருப்பினோம். அதோட ஆலயத்திலையும் வேறு பிரதேசங்கள் இருந்தெல்லாம் ஆடுகள் இங்கே கொண்டு வர்ற காட்சிகளையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த காட்சிகள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. மேளங்கள் எல்லாம் அடித்து அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான செயற்பாடுகளோட இந்த ஆடுகளை இந்த ஆலயத்துக்கு இன்றைய நாளில் வந்து கொண்டறிவினோம். வாங்க அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு ஆடுகள் என்ன நிற்கிறன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிரதேசம் முழுக்களுமே வந்து எங்கே பார்த்தாலும் ஆடுகள்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எல்லாம் பாருங்க ஒரு ஆடொண்டை கட்டி வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஆடொண்டு இந்த முன் பகுதியிலே கட்டி வச்சிருக்கணும். இதுலேயும் இருக்கு ஆடு. இன்றைய நாளில் இங்கே காட்சிப்படுத்துகின்ற ஆடுகளை பார்க்குறதுக்கும் அதோட நாளைய தினம் விடிய நடைபெறுகின்ற வேள்வி நிகழ்வையும் பார்க்கறதுக்கு தங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் வந்து கூட்டிக் கொண்டு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி வயதானவர்கள்னு சொல்லி நிறைய பேர் இந்த இடங்களுக்கு வந்து வருகிறோம். இதில் வந்து முதலாவது வீடு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஆடொன்று கட்டியிருக்கிறோம். இந்த ஆட்டையும் வந்து போயிட்டு பார்ப்போம்மா. ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த ஆட்டினுடைய உரிமையாளர்கள் ஒவ்வொரு விதமாக அலங்கரிப்புகள் செஞ்சு இந்த ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துறது ஒவ்வொரு வருஷமும் வந்து நடைபெறும். அது ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ஆடு ஒன்று வர என்ன சைஸில் நிற்கிறாருன்னு சொல்லி வணக்கம். சொல்லுங்க. இது ஜமுனா பாரி. இது ஒரு வரியம். ஒரு வருஷத்துக்கு ஓ எல்லாரும் ஒரு வருஷம் வளர்ப்பாங்க. கூட வளர்ப்பாங்க ஒரு வரியம். உயிரோட என்ன விலை போகும்? இப்போ உயிரோட 8 லட்சம். 8 லட்சம். கிலோ வரும்? 75 கிலோ. 75 கிலோ வரும். என்ன கண்ணால பார்த்து சொல்றீங்க? நெடு பயன்படுத்த எங்களுக்கு தெரியும். அனுபவம். பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து ஆடு வளர்க்குறீங்க. அவர் இந்த ஆட்டுக்காரன் பூசா கிடா இவத்தே முதலாம் கிடா வெட்டுப்படும்.
இதுதான் மூலாகட்டு ஓ. இங்கதான் மூலாகட்டு பெட்டு இதுதான் சாப்பாடு என்ன கொடுக்குறது ஆட்டுக்கு அது உளுந்து கட்டையில் அரிசி அன்னளவா எவ்வளவு செலவு வரும் இந்த ஆட்டுக்கு வேள்விக்கு போ போக்கிட்ட கிடாய் வித்தாலும் அந்த செலவு எடுக்கல அது பேருக்காண்டி வளர்க்குறதா பேருக்குல நேத்தி பயோருக்கு பரம்பரையா கூட்டம் காலத்திலிருந்து வளர்த்து கொண்டு குட்டி போட்டு என்ன மாதிரி இப்ப ரத்தங்கள் எல்லாம் எடுக்கலாம் அப்படியோ பட்டினா தத்தை தான் இவர் வந்து பொழுவடை எடுப்பார் யாரு தத்தை பள்ளி கொடுப்போம் சாமி ஓ சாமி இவர் வந்து காலையில் ஒருவரும் போயில நிலையும் உடம்பு தான் உங்களுக்கு உடம்பு தத்தத்தை விட்டா பொழுவடை ஒருவரும் போயில கோயிலடைக்கு அவர் வந்து தத்தம் குடிச்சு கொண்டு இருப்பார் எப்படி புதுமையான ஆளு இந்த வயிறோட ஆளு இவரோட முன்னிலாம் ஒருவரும் இல்லை வாழ்க்கையில இல்லை நீங்க அறிஞ்சதுக்கு இவங்க சின்ன வயசுல இருந்து இந்த வேலி நடக்குது ஓ எங்க பரம்பரையா வேலி நடந்திருக்கு அப்போ அந்த பூட்டா காலத்துக்கு அன்னளவா எத்தனை வருஷமா நடக்குது அது அங்கே பூட்டம் காலத்துக்கு இருந்து அப்பா அந்த காலத்துக்கு இருந்து 60-70 வருஷம் ஓ ஓ அப்ப இந்த ஆடுகள் அப்ப உங்க பிள்ளைகளும் தொடர்ந்து நினைக்கிறீங்க ஓ அது தொடர்ந்து கொண்டு இருக்கு இல்லாட்டா அவர் விட மாட்டேன் அவரை ஊக்குவிக்க எங்க இருந்து இந்த ஆடு குட்டிகள் எடுக்கிறீங்க இல்லாட்டதும் பார்த்து நல்ல இனமெண்ட்டை பார்த்து அவிட்டு 2 வரையும் பிச்சு காட்டுவான் என்னன்னு உங்களுக்கு அது நல்ல இடம் எனக்கு தெரியும் பார்க்க தெரியும் அங்கே வளர்த்து ஆக்க தெரியும் பார்த்து எடுக்கு பெரும்பாலும் எந்த ஊர்ல இந்த எடுப்பு எல்லா இடத்துலையும் தெரியும் பருத்தூரை இங்கே ஆலவட்டியே எல்லா இடத்தையும் எங்கெங்க கேட்டதே பார்ப்போம் எல்லாருமே பொதுவா ஆடை சின்னல இந்த வளர்த்து தான் பட்டோமா இல்ல சிவர் வெளிநாட்டுக்காரர் இன்றைக்கு உடனே அவிட்டு பட்டு படும் வசதி இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க அந்த அவே நேர்த்தி செய்யணும்னா வீட்டில் கட்ட இல்லாது வளர்க்க இல்லாது உடனே காசை கொடுத்து அவிட்டு ஒரு 10 லட்சத்தை அவிட்டு வெட்டி நேர்த்திக்கு கொடுக்கப்படும் மற்றதையா அது உங்களுக்கு ஆடை கொண்டு நாளைக்கு பட்டு தான் போயிடும் ஆ உங்களுக்கு கவலை வார இல்லையா நம்மளோட வளர்த்த ஆடை அது களை விட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக விடி மட்டும் 3 மணி நேரம் 6 மணி மட்டும் ஃபுல் விட அண்ணா எத்தனை கிடா வேறு நினைக்கிறீங்க ஒரு 300 400 இப்போ முதல் போன வருடங்கள் அதுக்கு முதல் வந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்குதா இல்லை கூடி இருக்கு இப்போ கூடி இருக்கு வேற குடிக்கொண்டு வேற வேற குடிக்கின்றது அப்போ இந்த பாரம்பரியத்தை கை விடாம இந்த ஓ வரைக்கும் வேற அது ஆசையா அடுத்த வருஷம் இது நம்ம பார்க்க கூட இது பார்க்க சரி சரி நன்றி இந்த ஆடு தான் இந்த காணாவத்தை வைரவர் வேலிக்காக நாளைய தினம் வெட்டப்பட போகின்ற முதல் ஆடுன்னு சொல்லினோம் அந்த ஆடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைய நாளில் ஆட்டை பார்க்குறதுக்கு இவ்வளோ மக்களும் வந்து 1 கோடி குவிஞ்சு நிற்கிறதே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது மாதிரி இன்னும் நிறைய ஆடுகள் இருக்குது அதுகளையும் வந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இப்படியே நாங்கள் போயிட்டு இன்னும் வேறு இடங்களில் இருக்கிற ஆடுகளை வந்து பார்க்க போகிறோம் இன்றைய நாளில் இந்த கிராமமே வந்து மின் விளக்குகளால் வந்து ஒளிந்து கொண்டிருக்குது வருடம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த வேள்வி தினத்துக்காக தான் இன்றைக்கு இவ்வளவு மக்களும் வேறு வேறு பிரதேசங்கள் இருந்தெல்லாம் கூட இந்த ஆலயத்தை நோக்கி எவ்வளோ வாகனங்கள் வருகிறது கொண்டிருக்குன்னு சொல்லி பாருங்க இப்போவே ஆலய சூழல் முழுவதும் மக்கள் கூட்டத்தால் வந்து நிரம்பி இருக்குது இன்னும் நிறைய ஆட்கள் இந்த ஆலயத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் இதில் அதிகளவான மக்கள் கூட்டத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் 1க்கும் மேற்பட்ட பல ஆடுகள் ஒரே இடத்துல வந்து ஆட்கள் கட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க ஆடு தமிழர்களுடைய கலா ரசனையும் உள்ளத்தில் பழந்தவரே அல்லவா என்று வளர்ந்தவிருக்கும் அத்தனை பாடல்களும் உங்கள் ரசனைக்கு விருந்தாக அமையப் போகின்றது உங்கள் விருப்பங்கள் இந்த அரங்கை நிறைவு செய்து அலங்கரிக்கப் போகின்றது இல்லையா அந்த வகையில் வெவ்வேறு இனங்களை கொண்ட ஆடுகள் வந்து ஒவ்வொரு விதத்தில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஆட்டையும் வந்து பாருங்க எந்த ஒரு காரியத்தை பொறுத்து இருந்தாலும் அந்த கிருஷ்ணன் விநாயகர் பெருமானுடைய மாமான குற்றங்களை பொறுத்தல்லவா எந்த ஒரு இந்த கொம்பை பாருங்க கொம்பில் வந்து அவ்வளோ பொலிசிங்க இருக்குது நான் நினைக்கிறேன் பொலிசிங்க பண்ணி அலங்கரித்து வச்சிருக்கணும் போட காடு வணக்கம் எங்க இருந்து வாரீங்க நாங்கள் என்ன கட்டுடை மாணி பேருக்கு தானே கட்டுடையில இருந்து வாரோம் ஒவ்வொரு வருஷம் பைரவர் கொடுக்குறேன் நான் இது ஒரு வருஷம் ஒரு 2-3 வருஷம் வளர்த்து கொம்பெல்லாம் நல்லா பொலிஸ் பண்ணி குளிக்கவா தாக்களுக்கு டைமுக்கு ஒரு நாளைக்கு 3 தரம் சாப்பாடு கொண்டு பண்ணு விடிய வச்சு மத்தியானம் வச்சு பின்னேரம் வச்சு பிள்ளைய பார்க்குற மாதிரி பார்த்து தான் நான் கொண்டு வர்றது உயிரோட என்ன இது ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் விற்கும் இதே சணல்ல கருப்பு இதே ஒருத்தர் டைம் இருக்காது இப்படி நாங்கள் கண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது கண்டியிலேருந்து கொண்டு வந்து நாங்கள் ஒவ்வொரு போன வருஷமும் கொண்டு வந்து நாங்கள் இதே மாதிரி வார வருஷமும் கொண்டு வருவோம் இதே மாதிரி 5 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வர
நாங்கள் கட்டுடையிலேருந்து வரோம், கட்டுரை மேனிப்பாலேருந்து வரோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களை தெய்வத்துக்கு கொண்டு வந்து இதே இடத்துல வச்சு இதே இடத்துல ஒரே கருப்பு இந்த கொம்பு வச்ச கருப்பாடு தான் கொண்டு வருவோம். வர வருஷமும் இதே மாதிரி கொண்டு வருவோம். எங்களுக்கு ஒரு குற்றம் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இதே இடத்துல வர வருஷமும் கொண்டு வரணும். இந்த வருஷமும் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அது நேற்று என்ன சரியான கவலையாக போச்சு, அழுதுட்டாவேன்ட்டு. சரியான கவலையாக போச்சு எங்களுக்கு, அழுதுட்டாவேன்ட்டு. அளவழிக்கிட்ட அது ஒரு கவலையாக கிடையாது. செய்யலாதானே. சரி, என்ன சாப்பாடுகள் என்ன இருக்கிறீங்க? சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு தான். அது கேட்ட தவறுனாக்கா இல்ல அது கொஞ்சம் தெரியும் தானே, மிக்சிங் பண்ணி தான் எல்லாம் செய்யறது. கடலை பயிறு செலவண்டவுல வந்திருக்கு. அது செலவு பாக்குறேன், கணக்கு பார்க்க கூடாது. வளர்த்ததுக்கே ஒரு 2 லட்சம் ரூபா கூட முடிஞ்சிருக்கு. கணக்கு பார்த்து 3 வருஷத்துக்கு நிக்கணும். நீங்கள் எவ்வளவு காலம் மாடு வளர்க்குறீங்க? அம்மாக்களை வளர்க்கணும். எனக்கு இது ஒரு என்னன்னு சொல்றேன், இவர் சொல்வார் அடுத்த வருஷம் தான் கொண்டு வர மாட்டேன். நான் சொன்ன வார வருஷம் இதே எடுத்து நான் கொண்டு வந்து காட்டேன். இது நீங்க என்ன பிசினஸுக்காண்டி ஆண்டில ஒரு இல்ல இது எங்கன்னா நேத்தி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொண்டு வந்து கட்டுவோம். ஒவ்வொரு வருஷமும் கோயில் நேத்தி சரி, நாளைக்கு வட்டி போட்டு ஒரு ஆக்கள் கொடுத்துட்டு போவீங்க அப்படிதான்? கோயில ஒண்ட வட்டினா நேத்தி சரி. இப்படி நாங்கள் ஆடுகளை பார்த்துட்டு வரைக்கும் இந்த இடத்துலையும் ஒரு ஆடு ஒன்று இதில் கட்டி இருந்தது. இந்த ஆட்டுக்கு பின்னால் இந்த ஆடு வளர்த்து அம்மா ஒரு ஆள் தான் இந்த ஆடு வந்து வளர்த்துருக்கு. அதுக்கு பின்னால் ஒரு கதையும் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ஆடு வந்து அம்மா நேர்ந்து விட்டது பிறகு ஆக்கள் களவெடுத்து ஒன்று வந்து போனவையாம். போன இடத்துல பிறகு திருப்பி யாருக்கும் விற்று அம்மா திருப்பி 20,000 கொடுத்தா இந்த ஆட்டை வாங்கி வளர்த்து இந்த தூரத்துக்கு வளர்த்து வச்சுருக்கிறேன். இதையும் நாளைய தினம் இந்த வைரவர் ஆலயத்துக்கு வேலி பலியிடுறதுக்காக போகிறோன்ற ஆடு. இந்த ஆடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாரு பார்த்துட்டு வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஆடு வந்து மேடை வந்து போட்டு மேடை மாதிரி அமைச்சு அதில் வந்து ஆட்டை காட்சிப்படுத்திருக்கிறேன். பாருங்க இப்படி பெரிய ஆடுன்னு சொல்லி. இந்த ஆட்டை நிறைய மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவர் வளர்த்து போட்டு இங்கே காசு அனுப்பி விடுறோம், பண்ணி கட்டுங்கோன்னு சொல்லி அப்படி கட்டி போட்டு போட்டிக்கு வளர்க்குறது என்ன? போட்டிக்காண்டு நாங்கள் வளர்க்குறோம். அவர் நேத்திக்கு வளர்த்து நேத்திக்காண்டு. ஓ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் தான் நாட்டுக்கு பொறுப்பான ஆள் பாருங்கோ. வெளிநாடுகளில் இருந்து கூட இங்கே வரையில்லாத ஆக்கள் இந்த ஆலயத்தில் உள்ள இந்த வேலி நிகழ்வுக்காக ஆடுகளை வாங்கி இந்த இடத்துல வந்து வேறு ஆக்களை கொண்டும் வளர்க்கணுமாம். இந்த இடங்களில் வராத ஆக்கள் கூட இந்த ஆலயத்தில் பக்தி வச்சு இந்த வேலி நிகழ்வுகளில் பங்கு கொள்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வருஷம் இந்த வருஷம் வட்டியான எங்கே இந்த ஆடுல எடுத்து வளர்க்குறீங்க? ஆட்டுல ஊட்டி இல்லை நாங்கள் எந்த இடங்கள் இப்போ புண்ணால கட்டு என்ன ஒரு எங்கள்கிட்ட இனங்கள் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கு? எங்கள்கிட்ட இனங்கள் அதான் சனல் ஆடு ஒரு வருஷம் விட்டு அடுத்த ஆண்டு இப்படி ஒரு பெரும் கிடையாது. அதான் ஆட்டுன்ற ஊட்டிகள் இருக்கு. அது ஒரு வருஷம் அப்படியே வளர்த்து அது இந்த இதுக்கு இந்த பெருமதி எவ்வளோ இருக்குங்க உயிரோட? உயிரோடான்னு சொல்ல உயிரோட அப்படி ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு இப்போ கொடுக்கலாம். நாளை வெட்டினது பிறகு எவ்வளோ போகும்? வெட்டினதுக்கு பிறகு அது என்னன்னு சொல்கிறேன் விலைக்கு கொடுப்பீங்களா? சொல்ல தெரியல, கொடுத்துருவோம். கேட்குற விலைக்கு கொடுத்துருவோம். வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த பாரம்பரிய விடப்பட வந்து வளர்க்கணும். பாரம்பரியத்தை நாங்கள் இந்த காலம் விட மாட்டோம். அதான் வந்து எங்களோட அப்பர் செத்து போனார். அப்பட்ட காலத்தில் இருந்து பெந்து தாண்டி இப்படியே தாண்டி இப்படிதான் செய்கிற வேலை. சரி, சந்தோஷம். செல்ல செல்ல இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் மக்கள் போய் வராத அளவுக்கு அப்படி வாகனங்களாக இருக்குது. ஆலயத்தை நோக்கி மக்கள் அப்படியே போய் கொண்டிருக்கணும். இன்னும் ஒரு சில பேர் கிடாய்களை வந்து மிஷின்களில் கட்டியும் மக்கள் காட்சிப்படுத்தி கொண்டு போயிடணும். அதையும் பார்க்கலாம் வாங்க. டாக்டர் ரக வாகனத்திலையும் மக்கள் ஆடுகளை காட்சிப்படுத்தி கொண்டு போயிடணும். இந்த வீட்டையும் ஒரு ஆடு நிற்கிது கூட ஆக்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா நிறைய ஆக்கள் இதுக்குள்ள நிற்கணும். வாங்க இதுக்குள்ளேயும் போ. இதில் இருக்கிற ஒரு வீட்லேயும் நிறைய மக்கள் வந்து ஆடுகளை பார்த்து கொண்டிருக்கணும். அப்படி அதையும் போயிட்டு நாங்கள் பார்ப்போம். இதில் நிறைய ஆடுகள் இருக்குது. எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆடுகள்லாம். வா அவங்களுக்கு கிட்ட கொண்டு காடு 2-3 ஆடு கட்டி வச்சுக்கிறோம். எல்லாம் வந்து பெரிய இன ஆடுகள்லாம், எல்லாம் பெரிய ஆடுகள் தான் நாங்கள் இப்போ நிற்கிறாங்க.
இடத்துல நிற்கிற ஆடுகளை பாருங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆடுகள். ஆனால் இருந்தாலும் இந்த ஆட்டில் இருக்கிற ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டுக்குமே பெரிய பெரிய சங்கிலியில் வந்து போட்டிருக்கணும். ஒரு சங்கிலியை 15 பவுன் கிட்ட வருமாம். இது பாருங்க இதற்கும் ஆளுக்கு சங்கிலி வந்து கொள்ளி இருக்கணும். அதே மாதிரி இங்கால இருக்கின்ற இந்த 4 ஆடுகளும் ஒரே ஒரு ஆளுன்ற ஆடு தான். இவருக்கும் பாருங்க சங்கிலின மொத்தத்தை நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சங்கிலி எல்லாம் வந்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. இது ஆல்ரெடி இளவாள். எப்படி பரம்பரையா? ஆமாம் ஆமாம். ஓ சங்கிலி போட்டுருக்குறோம். இதுக்கண்டு சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆமாம் ஆமாம். அது சாதாரணமாக ஒரு 12 பவுன் கிட்ட வரும். ஓ அது வந்து கிடாய் கேட்ட மாதிரி நாங்கள் பவுன்ல சங்கிலி போடுவோம். கிடாய் குவாலிட்டி கேட்ட மாதிரி சங்கிலி நோம்பலா போட மாட்டோம். அது அப்பா செய்யறோம். அது அப்பா செய்தது. அதை நாங்களும் வச்சு போடுவோம். உயிரோட பார்க்க போது இப்போ இது வளர்க்கவே எங்களுக்கு சும்மா சாதாரணமாக ஆட்டை விட 10 லட்சம் முடிக்கும் ஒரு ஆடு வளர்க்க. இது சாதாரணமாக ஒரு 15 லட்சம் மிக்குமோ பண்ணும் உயிரோட. ஒரு ஆடு உயிரிழக்கி வெட்டினா ரஜின்ற விலை வெட்டினால் 4-4.5 லட்சத்துக்கு மேலே போவா. அது எந்த கடாயம் அப்படி போவா. இப்போ உயிரோடு ஒருவன் வந்து அன்னத்தை தாண்டு பண்ணல அது விற்கிற விலை வேறு. இதற்கு என்ன சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க? அது 3 மாதம் வந்து தான் அது இந்த வளர்ப்பு நாங்கள் வளர்க்குறது. கட்டும்படி சும்மா கிள்ளி வச்சால் சாப்பிடும். ஒரு குழியை கட்டி விட்டால் தின்னுட்டு நிற்கும். 3 மாதம் நாங்கள் வளர்க்க தேங்கினா கடலை உளுந்து சணல் கொட்டை பெருமதியான சாப்பாடு தான் வைப்போம். இது விற்கிற நீங்கள் அடிச்சு விற்பீங்களா ஒரு விலைக்கு? அதுக்கு மேலான செலவுமா இல்லை வந்து லாபம் இருக்குதா? இது வரலாறுல நாங்கள் இதை விற்று சிலவடுக்கலாம். அது எங்கேயோ போயிடும். இப்போ இது வளர்க்கவே எங்களுக்கு சும்மா சாதாரணமாக ஆட்டை விட 10 லட்சம் முடிக்கும் ஒரு ஆடு வளர்க்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்கிறோம். இன்றைக்கு மட்டும் சாதாரணமாக ஒரு 5 லட்சம் ரூபா செலவாகும் எங்களுக்கு. சாப்பாடு தண்ணி வண்ணி அது இது அண்டிகள் மிஷின்கள் கூலிகள் லைட்டுகள் ஸ்பீக்கர் இதில் ஒரு 5 லட்சம் ரூபா செலவாகும். உண்டாச்சு வடிக்கே வண்டி கிடக்கு 70,000 ரூபா. இது வலிக்கிறக்கா உங்களுக்கு எத்தனை மணி நாளை விடிய? ஒரு மணிக்கு வலிக்கணுங்க. கோயிலுக்கு நேரம் 2 மணிக்கு போட்டு வாங்கி விடும். அது நாங்கள் வேறவருக்கு பலி கொடுக்க வேண்டிய நாங்கள் வேறுக்கு ரத்த பலி கொடுக்க வேண்டிய வளர்க்குறோம். ஆனால் மனதில் ஒரு கவலை வரும். நாங்கள் 3-2 வருஷமாக வச்சு கொஞ்சம் வளர்த்து சீத்து என்னைக்குள்ளே ஒரு புள்ளையை வளர்க்குற மாதிரி தான் வளர்க்குறோம். கடுமையாக தடை புள்ளையை கூட இப்படி நாங்கள் வளர்க்க மாட்டோம். அங்கே தின்னு விட்டுட்டு போடுவோம். ஆனால் இது ஒரு நேரம் சாப்பிடலைன்னு எங்களுக்கு மைண்ட் வேலையா. மற்றது நாங்கள் ஆடு வளர்க்க தேங்கினா கட்டில் போட்டு கொட்டிலுக்கெல்லாம் படுப்போம். என்னென்னு சொன்னால் அதை எப்போ மூத்திரம் பெய்யுது, எப்போ குளுக்க போடுது, எப்போ சாப்பாடு அசை எடுக்குது, அதுகள் பார்த்துட்டு இருக்க போகணும். மழை காலங்கள்லாம் சரியான சிரமமாக இருக்கும். எல்லாம் மேடை போடுவோம். எல்லாம் பலகை அடித்து உயரத்தில் வச்சு தான் படுப்பினோம். அது நாங்கள் இருக்கிற வீட்டை விட அதுக்கு நீட்டாக விட நாங்கள் படுக்கிறத விட இங்கே நீட்டாக இருக்கும். அவ்வளோ நீட்டா. சந்தோஷம். பேருக்கு வந்து சங்கிலி வந்து போடையில. ஆனால் இது வந்து வித்தியாசமான வடிவான ஒரு ஆடாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆடுகள்கிட்ட சைஸ் எல்லாம் பாருங்க. இது எல்லாருக்குமே பெரிய பெரிய சங்கிலி ஆக்களுக்கு போடுறது இல்லை. இது வந்து ஆட்டுக்கு போகிறதுக்காகவே தனித்துவமாக சங்கிலிகள் வந்து செஞ்சு வச்சிருக்கணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த இந்த சங்கிலிகளையும் போட்டு தான் ஆடுகளை அலங்கரித்து வேள்விக்காக ஆலயத்துக்கு வந்து கொண்டு போயிடுவோம். இப்படியே இன்றைய நாளில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஆடுகள் வளர்க்கின்ற ஒவ்வொரு வீடுகளையும் பாடல்கள் எல்லாமே வந்து ஒலிக்க விடப்பட்டு அவ்வளோ சத்தமாக இருக்குது இந்த இடம். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் இந்த ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தல அவர்கள் இப்படி தான் காட்சிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு சில இதுகள் வந்து வச்சிருக்கணும். அதுக்கு பாட்டுகள் எல்லாம் போட்டு ஆடுகளை வந்து அலங்கரித்து அதோட வண்ண விளக்குகள் எல்லாம் போட்டு தான் ஆடுகளை வந்து காட்சி அளிக்கணும். அந்த ஆடுகளை பார்க்குறது தான் இந்த வீதி முழுவதும் இவ்வளோ மக்கள் வந்து ஒன்று இருக்குங்க. நாங்கள் முதல்ல உங்களுக்கு எவ்வளோ மக்கள் இந்த இடங்கள் எல்லாம் நிற்கிறோம்னு சொல்லி காட்டியிருப்போம். இப்போ வந்து பாருங்க நேரம் செல்ல இன்னும் மக்கள் கூட்டம் வந்து இந்த பிரதேசங்கள் முழுவதும் ஆலயத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து போகிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. பார்க்குறதுக்கு வாகனங்கள் எல்லாம் பாருங்க வந்து கொண்டிருக்கிறோம். இப்படியே இந்த இடத்துலையும் மக்கள் நிறைய பேர் வந்து ஆட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வாங்க அந்த ஆட்டை வந்து கொண்டு காட்டுறேன். இதில் ஒரு வீட்டையும் ஆடுகள் வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இருக்குது ஆடு. இங்கேயும் வந்து ஒரு ஆடில் 2-3 ஆடுகள் ஆக்கள் கட்டி வச்சிருக்கணுமா. இங்கே பாருங்க ஆட்டுக்கின்ற வடி எப்படி இருக்குங்க.
இங்கால ஒரு சின்ன இன ஆடு உண்டு, வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி காட்டுறேன் பாருங்க. அவள் அந்த கட்டை இனம் தான் நான் வித்தியாசமான ஆடு உண்டு. வீட்டுக்கு முன்பதாகவே ஆடுகளை இப்படி வந்து கட்டி எல்லாம் ஆக்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும். அதோட இங்காலையும் ஒரு ஆடு ஒன்று இதில் நிற்குது பாருங்க. ஆடுகளை பார்க்குறத விட அவர் வந்து கொண்டிருக்கணும் வேண்டு. இவ்வளோ ஆடுகளை நாங்கள் நாளைக்கு விடிய ஒரே இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு ஒவ்வொரு தங்களுடைய உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளில் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும். சில பேர் தங்களுடைய கடைகளுக்கு முன்பதாகவும் ஆடுகளை காட்சிப்படுத்தியிருக்கணும். இப்படியே நாங்கள் இந்த ஆடுகளை வந்து பார்த்துக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த பிரதேசத்தில் சுற்றி இருக்கிற ஆக்களும் வீடுகளில் தங்களுடைய ஆடுகளை வந்து கட்டி காட்சிப்படுத்திக்கணும். ஆனால் வேறு பிரதேசங்களில் இந்த வாராக்கள் நேரடியாக கோயிலே கொண்டு வந்து ஆடுகளை கட்டிக்கணும். அந்த இடத்துலையும் நிறைய ஆடுகள் வந்து இப்போ நிற்கும். அப்படி அதே நாங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு பார்ப்போம். இப்போ இந்த பாதைகளால் போக இல்லாத அளவுக்கு சனம் வந்து அவ்வளோ நெரிசல் ஆகிட்டுது. இன்னும் போக இனி 12 மணி ஆனதுக்கு பிறகு 12 மணிக்கு பிறகு இந்த வீடுகளில் நிற்கிற ஆடுகளும் ஆலயத்தை நோக்கி கொண்டு வந்து ஆலயத்தில் வந்து கட்டிவிடும். இப்போ அதால் இனி வந்து இந்த பாதைகள் எல்லாம் சொல்லி வேலையில் அப்படி சனமாக தான் இருக்கும். இதில் தாண்டி உங்களுக்கு நாங்கள் கோயிலையும் கொண்டே காட்டுறோம். வாங்க போவோம். சனம் நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த இடத்துல இருந்து சன நெரிசல் வந்து ஆரம்பமாகிட்டுது. ஆலயத்துக்கு போகிறது கிட்ட வந்துட்டோம். ஆனால் இந்த இடங்களில் வேறுங்க பார்க்கிங் வசதியெல்லாம் செஞ்சுருக்கிறேன். போலீஸாரும் வந்து இந்த இடத்துல பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கிறேன். முதல் நாங்கள் பின்னேற டைம் ஆலயத்துக்கு உள்ளே போகக்கூடிய மாதிரி இருந்தால் ஆனால் இப்போ இந்த பகுதிக்கு அங்கால வாகனங்களை கொண்டு செல்லலாது நடந்தான் போக வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் ஆலய வளாகத்துக்குள்ளே நிறைய ஆடுகள் வந்திருக்க வேண்டும். அப்போ அதுகளையும் வந்து பார்ப்போம். நேரம் சரியாக 11 மணி அளவில் நாங்கள் ஆலய வளாகத்துக்குள்ளே வந்து வந்துட்டோம். இந்த ஆலய வளாகம் முழுவதுமே வந்து மக்கள் கூட்டத்தால் வந்து நிரம்பிட்டுது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் தான். இப்படி நாங்கள் ஆலயத்துக்கு கிட்டே போனோம்னு சொல்லி சொன்னால் ஆடு வெட்டுற இடம் வந்துருக்குது. அப்படி அந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு இப்படி ஆடுகளும் வந்து இந்த இடங்களில் கொண்டு வந்து கட்டியிருப்பினோம். ஒரு சில பேர் இன்னும் வந்து ஆலயத்துக்கு ஆடுகளை அதிகளவாக கொண்டு வர வழி கிடையாது. 1-2 ஒரு சில ஆடுகள், குறிப்பிட்ட சில ஆடுகள் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கணும். இந்த இடங்களெல்லாம் மக்கள் இப்படி நான் நினைக்கிறேன் 3 மணி அளவிலேயே இந்த இடத்துல ஆடுகள் பலியிடுறதுக்கு வந்து தொடங்கிவிடும். அப்போ அந்த பலியிடுதல் நிகழ்வுகள் மற்றது அந்த பலியிடப்பட்ட ஆடுகளை விலை கொடுத்து வாங்கி கொண்டு போகிற அந்த நிகழ்வுகளுக்காக ஆட்கள் வந்து இந்த இடங்களில் காத்து கொண்டிருக்கணும். இப்படி வாங்கினாங்கள் ஆடு வெட்டுற இடம் அந்த இடத்தையும் வந்து பார்த்துக்கொண்டு இப்படி அதில் நிற்கிற ஒரு சில ஆடுகளையும் வந்து பார்ப்போம். இந்த இடத்துல ஆடுகளை வந்து பார்த்து கொண்டிருக்கணும். ஒரு சில ஆடுகள் இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் பாருங்க ஆடுகள். இதுதான் ஆடு வெட்டுற இடம். உள்ளுக்கு ஆக்களை வந்து அனுமதிக்கலை. அதோட ஆக்கள் வெட்டுறதை பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த இடங்கள் பூராகவும் அப்படியே மூடித்தான் வச்சிருக்கணும்.
ஓகே கூட இதோட வந்து நாங்கள் இந்த காவலியை வந்து முடிக்கிறோம். டைம் வந்து கூட வந்தால் இனி வந்து இந்த இடத்துக்கு ஆடுகளை வீடுகளில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆடுகளை இந்த இடத்துக்கு கொண்டு வரதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு அலங்கரிப்புகள் மேலதாளங்களோடு தான் இந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு வருவினோம். கொண்டு வந்த பிறகு இந்த பலியிடுகின்ற நிகழ்வுகள் பூச நிகழ்வுகள் அதுகளை வந்து நாங்கள் அடுத்த காவலி விட வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 11 மணியோடு நாங்கள் இந்த காவலி வந்து முடிக்கிறோம். அடுத்த ஒரு 3 மணி 4 மணி அளவில் நாங்கள் அடுத்த காவலியை வந்து தொடருவோம்.